It's story time. ஊர்ல நல்லவனாய் இருந்த ஒருத்தனுக்கு என்ன தண்டனை கிடைச்சது, அந்த தண்டனை நிறைவேறிச்சான்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேஜிக் போர்ட் சேனலில் நம்ம ஸ்டோரிஸ் இப்போ அனிமேஷனில் வருது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி மேஜிக் போர்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. வளவ நாட்டோட மேற்கு கடற்கரை ஓரமா சித்தாலப்பட்டினம்ங்கிற கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல மகேந்திரன்னு ஒரு விவசாயி இருந்தாரு. அவர்கிட்ட 4 ஏக்கர் நிலம் இருந்துச்சு. அந்த நிலத்துல அவரு நெல்லு பயிரிட்டு இருந்தாரு. மகேந்திரனுக்கு 2 பசங்க. பெரியவன் பேரு விமல், சின்னவன் பேரு கமல். சின்ன வயசுலேருந்தே விமல் ரொம்ப நல்லவனா இருந்தான். ஆனா கமல் அவனுக்கு நேர் எதிராயிருந்தான். திருடுறது, பொய் சொல்றது மாதிரி எல்லா கெட்ட பழக்கமும் அவனுக்கு இருந்துச்சு. அந்த ஊரோட எல்லை தாண்டி இருந்த காட்டு பகுதியில விஸ்வராம்ங்கிற யோகியோட குடிசை இருந்துச்சு. அவரு பெரும்பாலும் ஊருக்குள்ள வரமாட்டாரு. ஆனா ஊர் மக்களுக்கு ஏதாவது விஷயத்துல அவரோட அறிவுரை தேவையா இருந்துச்சுன்னா அவரோட குடிலுக்கு போய் அவர்கிட்ட அறிவுரை கேட்டுட்டு வருவாங்க. ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அவர் மேல நல்ல மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு. இப்படி இருக்கிறப்பதான் அந்த கிராமத்தோட நிர்வாக அதிகாரியா தன்ராஜ்னு ஒருத்தர் வந்து சேர்ந்தாரு. கிராம நிர்வாக அதிகாரியா வர்றதுக்கு எந்த தகுதியும் இல்லைன்னாலும் தன்ராஜ் பெரிய அளவுல பணத்தை செலவழிச்சு அந்த பதவியை வாங்கி இருந்தாரு. தான் செலவழிச்ச பணத்தை எல்லாம் மறுபடியும் சம்பாதிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவர் அந்த ஊர்ல கிராம நிர்வாக அதிகாரியா பதவி ஏத்துக்கிட்ட உடனே ஊருக்குள்ள 5-6 இடத்துல மது விடுதிகளையும் சூதாட்ட விடுதிகளையும் கட்டுறதுக்கு உத்தரவிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிராமத்துல இருந்த இளைஞர்கள் குடிக்கும் சூதாட்டத்துக்கும் அடிமையாக ஆரம்பிச்சாங்க. விவசாயி மகேந்திரனோட 2வது பையன் கமலும் இந்த கூட்டத்துல சேர்ந்து ஒவ்வொரு நாளும் குடிச்சு சூதாடுறத வழக்கமா வச்சுக்கிட்டான். அவனோட வாழ்வு பாழாகுதேன்னு மகேந்திரன் ரொம்பவே வருத்தப்பட்டாரு. அவங்க அப்பா படுற கஷ்டத்தை பார்த்து விமல் அந்த ஊர்ல இருக்கிற நல்ல இளைஞர்களை சேர்த்துக்கிட்டு தன்ராஜ் கிட்ட போய் மது கடைகளையும் சூதாட்ட விடுதிகளையும் உடனே மூடுறதுக்கு கோரிக்கை வச்சு பார்த்தான். ஆனா அவரு முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இதனால விமல் அந்த ஊர்ல இருந்த சில நல்ல இளைஞர்களை சேர்த்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் போராட்டத்துல இறங்க ஆரம்பிச்சான். இதனால விமலுக்கும் தன்ராஜுக்கும் பகை வளர ஆரம்பிச்சுது. எப்படியாவது விமலை ஒழிச்சு கட்டிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையே தன்ராஜ் இருந்தாரு. இதுக்கு நடுவுல அந்த ஊர்ல இருந்த சில நல்ல இளைஞர்களை சேர்த்துக்கிட்டு விமல் ஒரு நாடக குழுவா ஆரம்பிச்சாரு. மது பழக்கத்தினாலையும் சூதாட்டத்தினாலையும் குடும்பத்துக்கு என்னெல்லாம் கஷ்டம் வருங்கிறத அவரு தன்னோட நாடகத்துல கதை களமாக்கினாரு. அவரோட நாடகங்கள் சமகாலத்துக்கு பொருந்துற மாதிரி ரொம்பவே இயல்பா இருந்ததுனால அவரோட நாடகங்களுக்கு அந்த ஊர்ல நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஆரம்பத்துல தன்ராஜ் இதை கண்டுக்காம விட்டாலும் நாளாக நாளாக விமலோட நாடகங்களுக்கு சேர்ற கூட்டத்தை பார்த்து தன்ராஜுக்கு கொஞ்சம் கவலை வர ஆரம்பிச்சுது. அவரோட கவலைக்கும் ஒரு காரணம் இருந்துச்சு. ஒவ்வொரு நாடகம் முடிவுலையும் விமலும் அவனோட நண்பர்களும் நாடகம் பார்க்க வர்றவங்க கிட்ட இனிமே குடிக்கிறது இல்ல, சூதாடுறது இல்ல அப்படின்னு சத்தியம் வாங்க ஆரம்பிச்சாங்க. இதனால தன்ராஜுக்கு சொந்தமான மது கடைகள்லையும் சூதாட்ட விடுதிகள்லையும் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுது. இதுக்கு நடுவுல விமலோட தம்பி கமல் கெட்ட நண்பர்களோட சேர்ந்து ஒரு மிகப்பெரிய குடிகாரனாவும் சூதாட்டக்காரனாவும் மாறி இருந்தான். விமலோட நாடகங்களுக்கும் அவன் வாங்குற சத்தியத்துக்கும் முதல் எதிரியா கமல் தான் இருந்தான். அதனால தன்ராஜ் கமலை பயன்படுத்தி எப்படியாவது விமலை ஒழிச்சு கட்ட முடியுமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. இது பத்தி கமலும் தன்ராஜும் 2-3 தடவை சேர்ந்து பேசி என்ன செய்யலான்னு ஒரு திட்டம் போட ஆரம்பிச்சாங்க. தன்ராஜ் கமல் கிட்ட, உங்க அண்ணன் விமல் ரொம்ப நம்பக்கூடிய ஒரு நம்பகமான ஆள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்கு கமல், இந்த கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற காட்டுல யோகி விஸ்வராம்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு என்ன சொன்னாலும் எங்க அண்ணா அதை அப்படியே நம்பிடுவாரு அப்படின்னு சொன்னான். யோகி விஸ்வராம தங்களோட திட்டத்துக்கு எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னு அவங்க 2 பேரும் யோசிச்சப்பதான்
கமலோட நண்பன் சேதுராமன் கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு யோகி விஸ்வராம் மாதிரியே இருக்கிறத தன்ராஜ் கண்டுபிடிச்சாரு. உடனே அவரோட மனசுல ஒரு திட்டமும் உருவாச்சு. அடுத்து வந்த 15-20 நாளும் தன்ராஜும் கமலும் சேதுராமன் கூட சேர்ந்து அவங்க போட்டு வச்ச திட்டத்துக்கு ஒரு வடிவத்தை கொடுத்தாங்க. ஒரு நாள் விமல் நாடகத்தை முடிச்சிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாரு. பொழுது நல்லா இருட்டி, தெருவிளக்கும் சரியா எரியாம தெருவே இருட்டுல மூழ்கி இருந்துச்சு. அந்த அரைகுறை இருட்டுல யோகி விஸ்வராம் எதிரில் வர்றத பார்த்ததும் விமல் தெருன்னு கூட பார்க்காம விழுந்து வணங்கி எழுந்திருச்சாரு. யோகி விஸ்வராம் அவர்கிட்ட ஊர்ல இருக்கிற இளைஞர்களை எல்லாம் மதுக்கடை பக்கமும் சூதாட்ட விடுதி பக்கமும் போகாம உன்னால தடுக்க முடியுது, ஆனா உன் தம்பிய உன்னால தடுக்க முடியல பாத்தியா அப்படின்னு கேட்டாரு. தன்னோட மனசுல அரிச்சுக்கிட்டு இருந்த கவலைய யோகி விஸ்வராம் சரியா கண்டுபிடிச்சு கேட்டதும் விமல் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாரு. கமலை திருத்த முடியலையேங்கிற கவலை என்னை விட எங்க அப்பாவுக்குத்தான் ரொம்ப அதிகமா இருக்கு, ஆனா அதுக்கு என்ன வழின்னு தான் தெரியல அப்படின்னு விமல் சொன்னதும் யோகி விஸ்வராம் 2 நிமிஷத்துக்கு கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே நின்னாரு. இப்ப அவரு நிதானமான குரல்ல விமல் கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. நான் சொல்ல போற விஷயத்த யாருக்கும் தெரியாம ரகசியமா உன்னால செய்ய முடிஞ்சா கமலை இந்த தீய வழியிலேந்து காப்பாத்திடலாம் அப்படின்னு அவர் சொன்னதை கேட்டதும் விமலுக்கு ரொம்பவே பரபரப்பாயிடுச்சு. நீங்க என்ன செய்யணுங்கிறத மட்டும் சொல்லுங்க, அது எவ்வளவு கடினமான வேலையா இருந்தாலும் அதை நான் செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு விமல் சொன்னதும் யோகி விஸ்வராம் சொன்னாரு, இந்த ஊர் கோவில்ல இருக்கிற கடவுள் சிலையோட தலையில இருக்கிற கிரீடத்துக்கு ஒரு தனி சக்தி இருக்கு. அந்த கிரீடத்தை எப்படியாவது எடுத்துக்கிட்டு வந்து கமலோட தலையில 2 நிமிஷம் வச்சா போதும், கமலோட தீய குணங்கள் எல்லாம் மாறி அவன் முழுக்க நல்லவன் ஆயிடுவான் அப்படின்னு சொன்னாரு. அவரு சொன்னதை கேட்டதும் விமல் அவர்கிட்ட கடவுளோட தலையில இருக்கிற கிரீடத்தை எப்படி நான் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வர முடியும், அப்படியே ஒருவேளை நான் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்தா கூட கமல் அதை தலையில போட்டுக்கிறதுக்கு சம்மதிக்கணுமே அப்படின்னு கேட்டாரு. இப்ப யோகி விஸ்வராம் சொன்னாரு, கமல் அதை சுய நினைவோட தான் போட்டுக்கணுங்கிறது இல்ல, கமல் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது 2 நிமிஷம் அவரோட தலையில வச்சு எடுத்தா கூட போதும். வர அமாவாசை அன்னைக்கு இந்த ஊர்ல இருக்கிற தெருவிளக்குகளும் எரியாது, கோவில் கதவும் உனக்காக திறந்திருக்கும். இதை நான் பாத்துக்கிறேன். அமாவாசை அன்னைக்கு இரவு 12 மணிக்கு கோவிலுக்கு போய் கிரீடத்தை எடுத்துக்கிட்டு வந்து கமல் தலையில 2 நிமிஷம் வச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் கொண்டு போய் கோவில்லையே வச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு யோகி விஸ்வராம் அங்கேருந்து கிளம்பி போனாரு. யோகி விஸ்வராம் காட்டை விட்டு ஊருக்குள்ள வரவே மாட்டாரு அப்படிங்கிற எண்ணம் கூட விமலுக்கு தோணாமலே போயிடுச்சு. யோகி விஸ்வராமோட வேஷத்துல அங்க வந்தது கமலோட நண்பன் சேதுராமன் தான். அந்த அமாவாசை அன்னைக்கு ஊர்ல இருக்கிற தெருவிளக்குகள் எதுவும் எரியாமலும் கோவில்ல கதவு திறந்திருக்கிற மாதிரியும் தன்ராஜ் தன்னோட செல்வாக்க வச்சு பார்த்துக்கிட்டாரு. ராத்திரி 12 மணிக்கு தன்ராஜும் அவரோட ஆட்களும் கோவிலுக்கு பக்கத்துல ஒளிஞ்சுகிட்டு இருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே கொஞ்ச நேரத்துல விமல் அங்க வந்து சேர்ந்தாரு. யோகி விஸ்வராம் சொன்ன மாதிரியே ஊர்ல ஒரு தெருவிளக்கும் எரியல, கோவில் கதவும் திறந்தே இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விமல் உள்ள போய் கடவுள் சிலையோட தலையில இருந்த கிரீடத்தை மட்டும் எடுத்தாரு. அவரு கோவிலை விட்டு வெளியே வரும்போது தன்ராஜும் அவரோட ஆட்களும் திருடன் திருடன்னு கத்தி விமலை கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. விமல் கிரீடத்தை திருட இருந்து மாட்டிக்கிட்டது தெரிஞ்சதும் அந்த ஊரே ரொம்ப பரபரப்பாயிடுச்சு. திருடனையே கையும் களவுமா பிடிச்சிட்டதுனால அன்னைக்கு ராத்திரி முழுக்க விசாரணைங்கிற பேர்ல விமலை தன்ராஜ் ஒரு சிறையில அடைச்சு வச்சிருந்தாரு. அடுத்த நாள் ஊர் பஞ்சாயத்தை கூட்டி ஊர் மக்கள் முன்னிலையில கிராம நிர்வாக அதிகாரியா தன்ராஜ் விமலை விசாரிக்க ஆரம்பிச்சாரு. முதல் நாள் ராத்திரி தங்கிட்ட பேசினது யோகி விஸ்வராம் தான்னு விமல் இன்னும் நம்பிக்கிட்டு இருந்தான். யாருக்கும் தெரியாம இந்த வேலையை நீ செய்யணும் அப்படின்னு யோகி விஸ்வராம் சொல்லி இருந்ததுனால அதை மீறாம விமல் விசாரணையும் போது பேசாமலே நின்னுகிட்டு இருந்தான். தன்ராஜ் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ஊர் மக்கள் முன்னாடி விமலுக்கு 100 சவுக்கடி கொடுக்கணும், தண்டனை முடிஞ்சதுக்கு அப்புறமா விமல் அந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பை சொன்னாரு. விமலோட அம்மா தான் ரொம்பவே கதறி அழுதாங்க. அவங்க விமல் கிட்ட என்ன நடந்துச்சுங்கிறத இப்பயாவது சொல்லு, இந்த ஊர் நல்லா இருக்கணும்னு தான் நீ இவ்வளவு பாடுபட்ட,
அந்த ஊர் மக்கள் முன்னாடியே உனக்கு தண்டனை கொடுக்கறத என்னால பார்க்க முடியாது. தயவு செஞ்சு நடந்தது என்னங்கறத சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. ஆனா யோகி விஸ்வராமுக்கு கொடுத்த வாக்க மீறினா அதனால ஊருக்கு ஏதாவது கெடுதல் வந்துடுமோ அப்படிங்கிற எண்ணத்துல விமல் இப்பவும் மௌனமா தான் நின்னுகிட்டு இருந்தான். தண்டனையை நிறைவேற்றுறதுக்காக தன்ராஜோட ஆட்கள் சவுக்கை எடுத்துக்கிட்டு வந்த உடனே விமலோட அம்மா சொன்னாங்க, என் பையன் திருடி இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. அவன் மௌனமா நிக்கிறதுக்கும் கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணமும் இந்த ஊர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் இருக்கும். அப்படிப்பட்ட என் பையனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கறத இந்த ஊரே நின்னு வேடிக்கை பாக்குது. ஒரு தாயா நான் வயிறெறிஞ்சு சொல்றேன், இந்த ஊரோட மொத்த வாழ்வாதாரமே நாசமாயிடும். அதை மட்டும் எல்லாரும் மனசுல வச்சுக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஊர்ல கடல்ல மீன் பிடிக்கிற மீனவர்கள் எல்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு ஓடி வந்துகிட்டு இருந்தாங்க. கடல் பொங்கி ஊருக்குள்ள தண்ணி வருது அப்படின்னு அவங்க சொன்னதும் விமலுக்கு தண்டனை கொடுக்கறத தற்காலிகமா மறந்துட்டு எல்லாரும் கடலை நோக்கி ஓடினாங்க. கடல் தண்ணி பொங்கி அந்த ஊர்ல இருந்த எல்லா வயல் வரப்புலையும் தேங்கி நின்னுச்சு. விமலோட அம்மா சொன்ன மாதிரியே கடல் தண்ணி பொங்கி எல்லா வயல் வரப்புலையும் தேங்கி நின்னதுனால அதுக்கப்புறம் அந்த நிலங்கள் எல்லாம் விவசாயத்துக்கு பயன் இல்லாம போயிடுச்சு. இப்ப ஊர் மக்கள் எல்லாரும் விமல் மேல தப்பில்லைங்கிற முடிவுக்கு வந்தாங்க. தன்ராஜுக்கு சொந்தமான மதுக்கடைகளையும் சூதாட்ட விடுதிகளையும் அவங்க அடிச்சு உடைச்சாங்க. இதையெல்லாம் கவனிச்ச தன்ராஜும் அவரோட ஆட்களும் அந்த ஊரை விட்டே ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க அந்த ஊர் பக்கம் திரும்ப வரவே இல்லை. தன்ராஜ் மாதிரி அதிகாரிகள் செய்யற தவறுகளை எல்லாம் ஆரம்பத்திலேயே தட்டி கேட்காம அவரை வளர விட்ட கிராம மக்களுக்கு தான் ஒட்டுமொத்த வாழ்வாதாரமுமே போயிடுச்சு. விமலும் அவனோட நண்பர்களும் ஊர் மக்களோட புதிய வாழ்வாதாரத்துக்கான மாற்று வழிகளை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. 3 வருஷத்துல வீணா போன அந்த ஊரோட பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கு தான் விமலுக்கு 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.